அவர் கூட வேலை பார்க்குற ஒரு சில பரப்பின ஒரு சின்ன வதந்தினால இன்னைக்கு அவரோட உயிரே போயிருச்சு. முன்னாடி இருந்து ஒருத்தங்க தள்ளுறாங்க, அதுக்கப்புறம் தரன்னு இழுத்துட்டு போறாங்க. போற வழியில எல்லாரும் அடிக்கிறாங்க, மரத்துல கட்டி வச்சு ரொம்ப நேரமா அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வெறியெல்லாம் வரதுக்கு காரணம் அங்க ஸ்டூடெண்ட் லீடரா இருந்த ஷாரிஃப் ஹாதியோட இறப்பு. 2024ல அப்போ பிஎம்ஆ இருந்த ஷேக் ஹசீனாக்கு எகெயின்ஸ்டா ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது இங்கே இருந்தாலும் அவங்களோட கேஸ் வந்துட்டு பங்களாதேஷ்ல நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ வர பிப்ரவரியில எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல இந்த ஸ்டூடெண்ட் லீடர் ஹாதி வந்துட்டு பங்கேற்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ அதுக்கான பிரச்சார பணி இது எல்லாத்தையுமே மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு ஒரு பிரச்சாரம் ரிலேட்டடா வந்துட்டு அவங்க டிராவல் பண்ற டைம்ல தான் ஒரு 3 பேர் யாருன்னே தெரியல வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு போறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் இறந்து போயிடுறாரு. ஜஸ்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய கோவம் வந்துட்டு அப்படியே இந்தியா மேல திரும்புது. மரண தண்டனை கிடைச்ச ஒரு கைதிக்கு எப்படி நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்க? நான் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்தா எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும், இப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு வெளியில வந்த ஒரு சாதாரண நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தர். ஆனா சுத்தி நிக்கக்கூடிய எல்லாரும் அவரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1000 பேர் இருப்பாங்க இன்னைக்கு. அவங்க எல்லாரும் இவங்களை பார்த்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டா கோஷங்கள் எழுப்பியும் கத்திக்கிட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தரன்னு இழுத்துட்டு போறாங்க, அடிக்கிறாங்க, கம்பால குத்துறாங்க, கடைசியில ஒரு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு அங்கேயே எரிச்சிடுறாங்க. அவர் ஒரு இந்தியன்லாம் கிடையாது, பங்களாதேஷி ஹிந்து. ஆனா ஹிந்துனாலே இந்தியன் தான் அப்படிங்கிற தாட் இருக்கிற அந்த மெஜாரிட்டி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மத்தியில திப்பு சந்திரதாஸ் தனியா நிக்கிறாரு. திப்பு சந்திரதாஸ் நம்மள மாதிரி நார்மலா கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர். கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க. அவர் கூட வேலை பார்க்குற ஒரு சில பரப்பின ஒரு சின்ன வதந்தினால இன்னைக்கு அவரோட உயிரே போயிருச்சு. டிசம்பர் 18 அன்னைக்கு தான் வேலை பார்க்குற இடத்துல இந்த டார்கெட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்கறது, இதை பத்திலாம் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அப்ப தன்னோட பாஸ் கிட்ட வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்தா எனக்கு அதுக்கான கூலி வேணும் அப்படிலாம் சொல்லி ஒரு சில ஆர்கியூமெண்ட் ஆகுது. அப்போ முதலாளி என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னு இங்க வேலை பார்க்க வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டாங்க. ஆனா அவரோட கூட வேலை பார்த்த ஒரு சிலர்லாம் இந்த நடந்த விஷயத்தையே வேற மாதிரி வெளியில சொல்லியிருக்காங்க. முகமது நபிகள் பத்தி திப்பு சந்திரதாஸ் தப்பா பேசினதுனாலதான் அவரை வேலையை விட்டு முதலாளி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது காட்டு தீ மாதிரி பரவுது. ஆல்ரெடி அங்கே இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல இஸ்லாமை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டான், அதுவும் ஒரு ஹிந்து அப்படின்னு தெரிஞ்சோடனே இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. ஸோ இந்தியன்ஸ் மேல இருக்கிற இந்த ஒரு கோவத்துல பேசினது ஒரு பங்களாதேஷி ஹிந்துவா அவங்க கண்ணுக்கு தெரியல, ஹிந்துவா ஸோ இந்தியனா தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு ஃபேக்டரிக்கு முன்னாடி ஒரு 1000க்கும் அதிகமான மக்கள் வந்து திரள்றாங்க. எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, கோஷம் போடுறாங்க. திப்பு சந்திரதாஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அவனை வந்து பின்னாடி இருந்து ஒருத்தங்க தள்ளுறாங்க, அதுக்கப்புறம் தரன்னு இழுத்துட்டு போறாங்க. போற வழியில எல்லாரும் அடிக்கிறாங்க, மரத்துல கட்டி வச்சு ரொம்ப நேரமா அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. கடைசியில எரிச்சிடுறாங்க. இந்த போற வழியில எல்லாம் திப்பு சந்திரதாஸ் கெஞ்சுறாங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஆனா அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு இவனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாம அந்த மரத்துல கட்டி வச்சு ரொம்ப நேரமா அடிச்சு துன்புறுத்தி கடைசியில கொன்னே விட்டாங்க. இதுக்கு நடுவுல ஆயிஷா அக்தர்னு ஒரு 7 வயசு குழந்தை, அந்த குழந்தை ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய வதந்தி பரவிச்சு. ஆனா அந்த குழந்தை ஹிந்துலாம் கிடையாது, ஒரு பங்களாதேஷி முஸ்லீம் தான். ஆனா அந்த குழந்தையோட அப்பா பெலால் ஹுசைன் வந்துட்டு பேசிக்கா இஸ்லாம்க்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அந்த ஒரு இஷ்யூல அந்த வீட்டுக்கே வந்து இந்த போராட்டம் பண்ற ஒரு சில பேர்லாம் போய் தீ வச்சிடுறாங்க. அதுல அந்த குழந்தை தீக்கிரையாகி இறந்தே போயிருது. இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வெறியெல்லாம் வரதுக்கு காரணம் அங்க ஸ்டூடெண்ட் லீடரா இருந்த ஷாரிஃப் ஹாதியோட இறப்பு. அவரோட இறப்பு எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இது 2024ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. 2024ல அப்போ பிஎம்ஆ இருந்த ஷேக் ஹசீனாக்கு எகெயின்ஸ்டா ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா இந்தியாவில் எப்படி கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் இருக்கோ அதே மாதிரி பங்களாதேஷ் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த குடும்பங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதனால ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் அந்த ஒரு கவர்மெண்ட் பதவிக்கே போக முடியிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ரொம்ப வருஷமா ஒரு சில ஃபேமிலி மட்டுமே கவர்மெண்ட் பதவிகள் இந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டுமே எல்லா சலுகைகளுமே கிடைக்குது. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ எங்களுக்குலாம் எப்போதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடுறாங்க. ஸோ இந்த போராட்டம் எல்லாத்தையுமே எடுத்து வழிநடத்தின ஒரு பர்சன் தான் ஹாதி. ரிசர்வேஷன் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒன்று, அதுக்கே லாஸ்ட் இயர் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு ரூல் வரவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த டைமில் தான் போராட்டம் வெடிக்குது.
கிடைக்குது. பட் போராட்டம் இங்க பிரச்சனை இல்லை, அந்த போராட்டத்தை கையாண்ட விதம் தான் பிரச்சனையா இருக்கு. அதாவது தனக்கு எகெயின்ஸ்டா யாரெல்லாம் பேசுறாங்களோ, தன்னோட கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க மேல எல்லாமே வன்முறையை கையாளுறாங்க. மிலிட்ரிய வச்சு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, கொடூரமா தாக்குறாங்க. ஸோ இதனால நிறைய பேர் இறந்து போறாங்க, 100க்கும் அதிகமான பேர் இந்த போராட்டத்துல கொல்லப்படுறாங்க. ஸோ இத்தனை யங்ஸ்டர்ஸ் ஆகும்போது அது ஜஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ராப்ளமா இருக்காது, அது ஒரு பப்ளிக் ப்ராப்ளமா மாறும். அப்போ பொதுமக்களும் இதுக்குள்ள வராங்க. அப்படி பொதுமக்கள் உள்ள வரும்போது ஷேக் ஹசீனா இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஊழல், அவங்க வேற பண்ண பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, இது எல்லாமே தெருவுக்கு வருது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா போராட்டக்காரர்கள்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸையே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷேக் ஹசீனா வந்துட்டு ஓகே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க இந்தியால தான் இருக்காங்க. ஈவன் தோ அவங்க இந்தியால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது இங்கே இருந்தாலும் அவங்களோட கேஸ் வந்துட்டு பங்களாதேஷ்ல நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்படி அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் பங்களாதேஷ்ல டெத் பெனால்டி, அதாவது மரண தண்டனையை கொடுக்குறாங்க. ஸோ இன்னுமே மரண தண்டனை கிடைச்ச ஒரு கைதியை வந்துட்டு அங்கே ரிட்டர்ன் பண்ணாம இருக்கிறதுனால மக்களுக்கு இன்னுமே கோவம் வருது. ஸோ இதுக்கு நடுவுல தான் இப்போ வர பிப்ரவரியில எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல இந்த ஸ்டூடெண்ட் லீடர் ஹாதி வந்துட்டு பங்கேற்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ அதுக்கான பிரச்சார பணி இது எல்லாத்தையுமே மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு ஒரு பிரச்சாரம் ரிலேட்டடா வந்துட்டு அவங்க டிராவல் பண்ற டைம்ல தான் ஒரு 3 பேர் யாருன்னே தெரியல வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு போறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் இறந்து போயிடுறாரு. இவரோட இந்த இறப்பு தான் இன்னுமே கோபத்தை அதிகமாக்குது. ஸோ இந்த கோபம் வந்துட்டு எப்படி மாறுதுன்னா ஜஸ்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய கோபம் வந்துட்டு அப்படியே இந்தியா மேல திரும்புது. நீங்க வந்துட்டு ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இங்க பிரச்சனை வந்திருக்காதுல்ல. மரண தண்டனை கிடைச்ச ஒரு கைதிக்கு எப்படி நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்க, அவங்களோட வீசாவை எப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா இந்த வெறுப்பெல்லாம் மாறுது. ஸோ இங்க எப்படி மைனாரிட்டியா முஸ்லிம்ஸ் இருக்காங்களோ பங்களாதேஷ்ல வந்து மைனாரிட்டிஸ்னு பார்த்தா ஹிந்துஸ் தான். கிட்டத்தட்ட 8 to 10% ஆஃப் மக்கள் தான் அங்க வந்துட்டு ஹிந்துஸா இருக்காங்க. ஸோ அவங்க மேல இந்த வெறுப்பு வந்துட்டு அப்படியே போகுது. அங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, எங்க நம்மள வந்துட்டு எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அது ஒரு பயம் வருது. ஸோ அந்த பிரச்சனை, அதுக்கு நடுவுல இந்த மாதிரி தப்பா வதந்தியா பரவின ஒரு விஷயம், இஸ்லாமுக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்ந்து கடைசியில அங்க செத்தது ஒரு காமனர். பட் பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திப்பு சந்திரதாஸ்க்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், எந்த விதமான ரிலீஜியன் எக்ஸ்ட்ரீமிசத்தையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுறதுக்கே போலீஸ் கொஞ்சம் டிலே பண்ணிருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த பிரச்சனையோட கனெக்டிங் பாயிண்ட்னு பார்த்தோம்னா எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கு. பட் அது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புனால அது எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு. காசு இருக்கிற ஒருத்தங்க தப்பு பண்ணி நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. பட் அவங்க பண்ண அந்த கிரைம்க்கு இப்போ ஒரு காமனர் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். எந்த விதமான ரிலீஜியன் எக்ஸ்ட்ரீமிசம் எங்க இருந்தாலும் அது எப்பவுமே நல்லது கிடையாது. ஸோ எனக்கு இந்த இஷ்யூ பத்தி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரு இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா சைடு அவங்களுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு வந்திருக்குல்ல, அந்த ஒரு வெறுப்புனால அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லா நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.